இங்க ஒரு ஆள ஜோம்பி கடிச்சிருது. அதனால ஒரு கன் எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துரலான்னு பார்க்குறான். அப்போ கடைசி செகண்ட்ல அவனோட பொண்ண பார்த்ததும், நம்ம இறந்து போயிட்டா அவளால தனியா சர்வை பண்ண முடியாதுன்னு, அவன் ஜோம்பியா மாறுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுறணும்னு முடிவு பண்றான். இப்போ இவன் கூட இன்னொரு பொண்ணும் இருப்பா. அவ எங்க கூட்டத்த சேர்ந்த மக்கள்லாம் இங்க பக்கத்துல தான் வாழ்றாங்கன்னு சொன்னதும் 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்த நோக்கி கிளம்புறாங்க. ஆனா இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜோம்பி வைரஸ் இவன் உடம்பு ஃபுல்லா பரவி இவனால சரியா நடக்க கூட முடியல. இப்போ அந்த 2 பொண்ணுங்களையும் பார்த்துட்டு நம்ம இறந்து போயிட்டா அவங்களால தனியா சர்வை பண்ண முடியாதுன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ சைடுல ஏதோ இறந்து போன மிருகத்தை பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா அந்த மிருகத்துல இருந்து ஒரு கரித்துண்டு எடுத்துக்கிட்டு அதை ஒரு குச்சி முன்னாடி கட்டி வச்சுக்கிறான். அப்புறம் கடைசியா ஒரு தடவை அவன் பொண்ணு கிட்ட பாய் சொல்லிட்டு யாரையும் கடிச்சிடக்கூடாதுன்னு அவன் வாயில ஒரு மவுத்து காடும் அப்புறம் அவன் கையவும் கட்டி வச்சுக்கிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் முழுசா ஜாம்பியா மாறிடுறான். ஆனா அந்த குச்சியில கட்டி வச்சிருக்கிற கரித்துண்டை பார்த்துக்கிட்டு இந்த 2 பொண்ணுங்களையும் தூக்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ ஒரு வழியா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற மக்களே இவன் பொண்ணுக்காக படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அப்ப அந்த ஊரை சேர்ந்தவர் இவன் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவனை கொன்னுடலான்னு போக சடனா இவன் தூக்கிட்டு வந்த அவங்க கூட்டத்தை சேர்ந்த பொண்ணு அவங்கள நிப்பாட்டி இந்த ஆளோட முகத்துல அவன் ஒய்ஃபோட பெர்ஃப்யூம் அடிச்சு அவன் பொண்ணு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்கிறத தெரியப்படுத்துறான்.